எக்ஸ்கியூஸ் மீ பிரதர். எஸ் ப்ரோ. 2001 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிச்சு தெரியுமா? வெல், எந்த கட்சிக்கு அதிகமா ஓட் வந்திருக்குமோ அந்த கட்சி தானே சார் ஜெயிச்சிருக்கோம். எப்படி? என்ன பிரதர்? சாரி சார், எனக்கும் பாலிடிக்ஸ்க்கும் ரொம்ப தூரம். ஆனா அதே 2001ல மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார்னரி ஆஞ்சியோபிளாஸ்டி நடந்ததா என் சித்தப்பா சொன்னார் சார். அது உங்களுக்கு தெரியுமா? 2001 தமிழகத்தில் முதல் முறையாக பிரைமரி PTCA சிகிச்சை செய்யப்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனை என்றும் ஃபர்ஸ்ட், என்றும் பெஸ்ட். வணக்கம். இந்த கல்லூரி நாட்களை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு எவ்வளோ வரவேற்புங்கிறீங்க. எல்லாரும் அவங்கவுங்க கல்லூரி நாட்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கூட நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ என்கிட்ட அடிக்கடி பேட்டியில் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்போ மேடைகளெல்லாம் பேசுகிறீங்களே, படிக்கிற காலத்தில் நீங்கள் அப்படியே போட்டிகளில் போய் கலந்துக்கிட்டு பரிசு அள்ளி குமிச்சிக்கல அப்படின்னு சொல்லி. ஒன்றும் கிடையாது. போட்டி பக்கமே போக மாட்டேன், தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிறாங்க. போட்டி பக்கமே போக மாட்டேன்னு என்னென்னா, எனக்கு பயம் மேடைக்கு போகிறதுக்கு. அதனால் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதில்ல. ஆனால் போட்டிக்கு போய் வெற்றி பெற்றோமா தோற்றமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சரி, இப்போது ஒரு கேள்வி கேட்போம். போட்டியில் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? போட்டியில் வெற்றி பெறணும்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். முதல்ல போட்டியில் போய் கலந்துக்கிறதுக்கு பேர் கொடுக்கணும். ஏன் இதை சொல்லத்தான் இப்படி வந்தீங்களா? இல்லை, போட்டியில் கலந்துக்கிறவாது முதல்ல ஒரு தைரியம் வேணும், பேர் கொடுக்கணும். இப்போ நான் BA படிக்கிறப்ப கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டியெல்லாம் வரும். ஒரு தடவை அமெரிக்கன் காலேஜில் இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடந்தது. அதாவது அனைத்து கல்லூரிகளுக்கான போட்டி. தோஷிபா ஆனந்த்னு அந்த காலத்தில் இந்த பேட்டரி செல் கம்பெனி ஒரு பெரிய விழா நடத்துனாங்க. இதில் ஒரு 15-20 கல்லூரிகள். இதில் நாங்கள் எங்கள் இதிலேருந்து 2 பேர் போயிருந்தோம். பார்த்தா அதில் பேசுகிற ஆட்கள்லாம் பார்த்தா வியப்படைய வைக்கிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ் குடிமகன் ஐயா அவர்களுடைய, அவர் யாதவ கல்லூரியுடைய முதல்வராக இருந்தார். அவருடைய பையன் மெய்மொழின்னு, அவர் வந்துட்டாருன்னா போதுங்க எல்லோரும் அலறி அடித்து ஓடிக்கிடுவோம். ஏன்னா அப்படி பேசுவார் அந்த பையன். இப்போ அவர் பேச்சுத்துறையில் இல்லை, IAS ஆஃபீஸராக ஏதோ ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை இதில் இருக்கிறார் நினைக்கிறேன், அரசு துறையில் இருக்கார். இப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு போயிருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த மதுவிலக்குங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி பேசணும், ஒட்டியும் வெட்டியும் பேசணும். எங்கள்லேருந்து நானும் இன்னொருத்தர் நண்பரும் போயிருந்தோம். அப்போ நான் போனவுடனே மதுவிலக்குன்னா என்னங்கிறத முதல்ல ஆரம்பித்து வரிசையாக சொல்லிட்டே வந்தேன் நான். முதல்ல இந்த தலைப்பு புரியுதான்னு பாருங்கள். மதுவிலக்குன்னா மதுவை விளக்கவா, இல்லாட்டி எந்த வகையில் இது சொல்லப்படணும், இதை அமுல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேச ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் பேசினேன். நான் 40வது ஆள்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் கூட நான் போய் வேகமாக பேசுகிற உடனே எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. பரிசு கிடைக்குமா கிடைக்காதுன்னு உட்காந்துருந்தோம். ஆச்சரியம், 2வது பரிசுக்கு என் பேரை கூப்பிட்டாங்க. பரிசு கொடுத்தது யார் தெரியுங்களா? நம்ம பேராசிரியர் சாலவன் பாப்பையா. அப்போ அவர் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார். அதை போய் பரிசு அறிவித்து பேரை சொன்ன உடனே கூட்டத்தில் உட்கார்ந்து என்னால் நம்பவே முடியல, கூட வந்தவங்களுக்கு நம்ப முடியல. ஆனால் அப்போவே பரிசு கொடுத்து நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணேன்னா, இனிமேல் எல்லா இடத்துலையுமே கலந்துக்கிறோம். ஒரு சின்ன பரிசு கிடச்ச உடனே, ஒரு பெரிய அறிஞர் கையில் வாங்கின உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு ஒரு சான்றிதழ் வாங்கி அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என்னுடைய பயோடேட்டெல்லாம் அந்த ஃபோட்டோ இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இது எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? அப்புறம் எங்கெல்லாம் போட்டி நடக்குதோ, கோயம்புத்தூரில், திருச்சியில், தூத்துக்குடியில், எந்தெந்த காலேஜில் போட்டி நடக்குதோ அங்கெல்லாம் போயிடுவோம். பரிசு கிடைச்சதா கிடைக்கலையாங்கிற காட்டிலும் இந்த போட்டிகளில் கலந்துக்கிற போகிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. எங்களுக்கு அப்போ ஒரு பேராசிரியர் சாமிநாதன் இருந்தார். அவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட போய் உட்காந்து நாங்கள் தலைப்பு கொடுத்து கேட்டோம்னா எந்த தலைப்புக்கும் செய்தி கொடுப்பாருங்க. அதே சமயத்தில் ஒட்டி வெட்டியும் பேசுகிறோம்னு வச்சுங்களேன், எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், அதை மறுத்து இன்னொரு பையனுக்கும் சொல்லுவார். இதெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பல பேருக்கு பேசுகிறதுக்கான வழிகாட்டுறேன், புத்தகம் எழுதியிருக்கேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அவங்களாம் காரணங்க. அப்போ போய் இப்போ வெற்றி பெற்று வந்தோடனே அவர்கிட்ட போய் அந்த பரிசை காமிச்ச உடனே அப்படி எந்திரிச்சு மகிழ்ந்துடுவார்.
அதே மாதிரி தோற்று போயிட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார். அது பரவாயில்ல விடு, அடுத்ததில் பார்த்துக்குருவோம் அப்படிமாரு. இப்போ நாம் அந்த போட்டிக்கு போகிறதுக்கும் தயார் பண்ணுறதுக்குமான அந்த நாட்கள் இருக்கு இல்லையா, அது மறக்க முடியாத ஒன்று. அதுவும் கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இதில் பேச்சு போட்டிக்கு தான் என்ன கூட்டம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் ரூம்குள்ளே உட்காந்து எழுதிடலாம். இது மட்டும்தான் ஆச்சரியப்பட வைக்கும். இந்த சூழலில் ஒவ்வொரு முறை போட்டிக்கு போகிற போதும் அதில் ஏற்படுற அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள், பயணம். இது போக என்ன செய்யணும்னா, நம்ம போயிட்டு வர்றதுக்கு கல்லூரிக்கு பணம் கொடுக்கும். அதை நம்ம கணக்கு கொடுக்கணும். இதெல்லாம் வச்சுருப்போம். சாப்பிட்டுக்கலாம், பயணம் பண்ணி கொடுப்பாங்க. வெற்றியோடு வந்த உடனே முதல்வர் பாராட்டுவார். இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். இப்போ நான் ஒரு முறை ஒரு பரிசு வாங்கினேன், அப்புறம் நிறைய பரிசுகள் வாங்கலை. ஆனாலும் கூட நான் விடலை. திரும்ப 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 இந்த நிலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு எப்படி கிடச்சது அப்படின்னா, எங்கள் ஊரில் எங்கள் அப்பா கோயிலில் போய் அந்த திருப்பாவை பேசுகிறப்ப அவர் பேச கொஞ்சம் முடியாத ஒரு சூழல் வந்தபோது, உடல்நலம் சரியில்லாத போது என்ன பேச சொல்கிறப்ப அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வைகை ஆற்றுல குளிச்சுட்டு அன்னைக்கு பாட்டை எங்கள் அப்பாட்ட கேட்டு குழந்தைகள்கிட்ட போய் உட்காந்து பேச ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போட்டின்னு வந்தால் அதை கலந்துக்கிற போகணும். பரிசு கிடைக்கிறது வெற்றி தான். கிடைக்கலையா, கிடைக்கிற வரைக்கும் போராடணும். சரி, இப்போ நான் போட்டிக்கு போன விஷயங்களை சொன்னேன்ல. நான் ஆசிரியர் ஆன பிறகு என்னுடைய மாணவர்களை கூட்டிக்கிட்டு போட்டிகளுக்கு போயிருக்கேன். அப்போ நடந்த சுவாரஸ்யங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்ல ஆரம்பித்தோம்னா ஒரு 10 பாகம் சொல்லலாங்க. தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.